வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திராவிட மாடல் அரசுதான் இந்தியாவிற்கான திசை காட்டி. தர்மபுரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்த வருமான வரி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருகிறது மத்திய அரசு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு. பீகாரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பேரணி. இந்தியா திரும்பினார் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற சுபான்ஷு சுக்லா. டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திராவிட மாடல் அரசுதான் இந்தியாவிற்கான திசை காட்டி என மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் 1705 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து முடிவுற்ற திட்ட பணிகளையும் திறந்து வைத்தார். மேலும் பல்வேறு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதேபோல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வாயிலாக பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதனை அடுத்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்களே கூறுவதாகவும், இதை பொறுத்து கொள்ள முடியாமல் மேலைகளில் ஆளுநர் புலம்பி வருகிறார் எனவும் கூறினார். எதிர்க்கட்சியை விட மலிவான அரசியலை ஆளுநர் செய்கிறார் என கூறிய அவர், ஆளுநரின் மூலம் தனது இழிவான அரசியலை மத்திய பாஜக செய்து வருகிறது என விமர்சித்தார். திராவிட மாடல் அரசுதான் இந்தியாவிற்கான திசை காட்டி. அடுத்து வரும் ஆட்சியும் உங்களுடைய ஸ்டாலின் ஆட்சிதான் என நம்பிக்கை தெரிவித்த அவர், இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, ஏழை எளியோருக்கான ஆட்சி என உறுதி கூறினார். மேலும் தர்மபுரி மாவட்டத்திற்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டார். விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கை. இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா, மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம். இதோட பலன் சமூகத்தில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சுமார் 1000 ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி இது! யாராலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத சாதனை இது. அதனால்தான் இப்ப செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, இந்த விடியல் பயண திட்டத்தை கர்நாடக மாநிலத்திலே, ஆந்திர மாநிலத்திலே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ. அதனாலதான் சொல்றோம், நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல, அதுதான் அவங்க அரசியல். மத்திய அரசு அரசியல் நோக்கோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்த வருமான வரி அமலாக்கத்துறை உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி வருவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஈழத்தில் சிங்கள அரசால் நடந்த இனப்படுகொலை போலதான் பாலஸ்தீனத்தில் இனப்படுகொலை நடக்கிறது என கூறிய அவர், பாலஸ்தீனத்தை தனி நாடு என இந்திய அரசு அங்கீகரித்து ஐநாவில் அதற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மதிமுகவை பொறுத்தவரை 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எடுத்த தீர்க்கமான முடிவான திமுகவை ஆதரிப்பது என்கிற அடிப்படையில் தொடர்ந்து ஆதரித்து வருகிறோம் எனவும், 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிதான் மிகப்பெரிய வெற்றி பெறும், திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் 8 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் எடுத்த தீர்க்கமான முடிவு, தந்தை பெரியார் வழியிலே, பேரறிஞர் அண்ணா வழியிலே இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற போது
முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களினுடைய மறைவுக்கு பின்னால் இன்று தமிழக அரசை வெற்றிகரமாக நடத்தி பல மாநிலங்களினுடைய பின்பற்றுதலை பெற்று அரசோச்சுகின்ற திராவிட மாடல் அரசு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணிதான் மிக பெரும்பான்மையான இடங்களை பெற்று தனி மெஜாரிட்டியோடு வித் an absolute individual majority ஆட்சி அமைக்கும் என்று கடந்த 8 மாத காலமாக நான் மேடைதோறும் பேசி வருகிறேன். மத்திய அரசு அரசியல் நோக்கோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்த வருமான வரி, அமலாக்கத்துறை ஆகியவற்றை பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டிய வைகோ, அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என தெரிவித்தார். அதாவது இன்கம் டாக்ஸ் அண்ட் இடி டிபார்ட்மெண்ட் மத்திய சர்க்கார் அரசியல் நோக்கத்தோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் மிரட்டுவதற்காகவும் வருமான வரித்துறையையும் அதை போலவே இடி டிபார்ட்மெண்ட்டையும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அதில் ஒரு முயற்சி தான் இப்பொழுது இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர்கள் போய் சட்டமன்ற விடுதி அந்த வீடுகளுக்குள்ளேயே சென்று சோதனை செய்வதை கடுமையாக எதிர்த்து நீதிமன்றத்தை கூட மாண்புமிகு ஐ பெரியசாமி அவர்கள் அணுகியிருப்பதாக இப்பொழுது தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன். அவர்கள் இந்த மத்திய சர்க்காருடைய இந்த அமைப்புகளை தங்கள் சுயநலத்துக்காக, பிஜேபியினுடைய அரசியல் லாபத்துக்காக, மற்ற கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்காக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்னுடைய பலத்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகாரில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேரணியை தொடங்குகிறார். பீகாரில் சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரின் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கும் நோக்கத்தில் ஆளும் அரசு வேண்டும் என்றே மனுக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூட்டணி குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நடவடிக்கையானது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவை தேர்தலை மனதில் கொண்டு ஆளும் பாஜக மேற்கொண்டுள்ள ஒரு அரசியல் சதி என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பீகாரில் இந்தியா கூட்டணி கட்சியினர் பேரணி செல்ல உள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற உள்ள இந்த பேரணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். மேலும் இந்த பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற சுபான்ஷு சுக்லா இந்தியா திரும்பினார். நாசா மற்றும் இஸ்ரோ ஆதரவுடன் உருவாக்கப்பட்ட அமெரிக்காவின் ஆக்சியம் 4 திட்டத்தில் இந்திய விண்வெளி வீரரும் விமானப்படை கேப்டனுமான சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட குழுவினர் ஜூன் மாதம் 25ஆம் தேதி அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து ஸ்பேஸ் எக்ஸின் பால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு புறப்பட்டனர். தொடர்ந்து 18 நாட்கள் தங்கியிருந்து ஆய்வு பணிகளில் ஈடுபட்டனர். பின்னர் ஜூலை 15ஆம் தேதி விண்வெளி வீரர்கள் குழு பூமிக்கு திரும்பியது. இதனைத் தொடர்ந்து சுபான்ஷு சுக்லா இன்று இந்தியா வந்தடைந்தார். டெல்லி விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், டெல்லி முதல்வர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது.
சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விசிக தலைவர் திருமாவளவனுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், முதலமைச்சரின் பதிவில் ஆழ்ந்த அறிவும் தெளிவான சிந்தனையும் உழைக்கும் மக்களின் நலன் காக்க உரமாகும் தியாக எண்ணமும் கொண்ட அருமை சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் என புகழ்ந்துள்ளார். மேலும் அவரது லட்சிய பயணத்திற்கு துணை நிற்பதாகவும் கூறிய அவர், மகிழ்ச்சியுடனும் உடல் நலனுடனும் வாழ்ந்திட வாழ்த்துவதாக பதிவிட்டுள்ளார். அதேபோல் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கண்ணியம், சம உரிமைகள் மற்றும் அதிகாரம் அளிப்புக்காக நாம் அனைவரும் தொடர்ந்து ஒன்றுபட்டு நிற்போம் என தெரிவித்துள்ளார். மேலும் திருமாவளவனின் சமூக நீதி போராட்டத்தையும் சமத்துவத்துக்கான அவரது பங்களிப்புகளையும் குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இடையிலான வலுவான உறவு குறித்து பதிவிட்டுள்ளார். தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் 20ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. திங்கட்கிழமை வருவதால் முன்கூட்டியே சொந்த ஊர்களுக்கு செல்ல பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் வரும் அக்டோபர் 16ஆம் தேதி வெளியூர் செல்பவர்களுக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இணையதளம் மற்றும் ரயில் நிலைய முன்பதிவு மையங்களில் காலை 8 மணி முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் முன்பதிவு நடைபெறுகிறது. குறிப்பாக மதுரை, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய இடங்களுக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் தூங்கும் வசதி கொண்ட பெட்டிகளில் 10 நிமிடங்களிலேயே முன்பதிவு முடிந்து காத்திருப்போர் பட்டியல் காட்டியது. தீபாவளி பண்டிகைக்கு முந்தைய நாளான அக்டோபர் 19ஆம் தேதிக்கான ரயில் முன்பதிவு ஆகஸ்ட் 20ஆம் தேதியும், தீபாவளி நாளான அக்டோபர் 20ஆம் தேதிக்கான முன்பதிவு ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் தொடங்க உள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக குற்றாலம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மிதமான சாரல் மழை பெய்து வந்தது. இந்நிலையில் நேற்று இரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் குற்றாலம் அருவிகளுக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அருவியின் சுற்றுப்புற பகுதிகளில் காட்டாற்று வெள்ளம் போல் காட்சி அளிக்கிறது. இதனால் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் அருவிகளில் அமைந்துள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 5 அருவி, பழைய குற்றாலம் மற்றும் மெயின் அருவி பகுதிகளில் உள்ள தடுப்புகள் மற்றும் பாதுகாப்பு வளையங்கள் மூடப்பட்டு மக்கள் அருவிக்கு செல்லாதவாறு தடுக்கப்பட்டுள்ளது. தற்போது சிற்றருவி மற்றும் புலி அருவிகளில் மட்டும் நீர்வரத்து சீராக இருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை திரைமறைவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக எம்பி மாணிக்கம் தாகூர் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கிராம சாவடி அமைப்பதற்கான பூமி பூஜையை எம்பி மாணிக்கம் தாகூர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அமித்ஷா தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை நடத்தி வருவதாகவும், அதிமுக என்பது அமித்ஷா திமுக என மாறிவிட்டது எனவும் விமர்சித்தார். மேலும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு மோடி அரசு தொடர்ந்து பல வகையில் சதி செய்கிறது என குற்றம் சாட்டினார். கோவையை சேர்ந்த எழுத்தாளர் நாகராஜ் பாலசுப்ரமணியம் எழுதி உருவாக்கிய புத்தகத்தை இந்தியாவின் முதல் மிரர் எடிஷன் புத்தகம் என இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் வழங்கியது. கோவையை சேர்ந்த எழுத்தாளரும் தேசிய பங்குச்சந்தை சான்றிதழ் பெற்ற பங்குச்சந்தை நிபுணருமான
நாகராஜ் பாலசுப்ரமணியம் தனது 4வது புத்தகமான தி பிஹேவியர்ஸ் இன்வெஸ்டர் எனும் புத்தகத்தை உருவாக்கி அதனை மிரர் எடிஷன் பிரதியாக வடிவமைத்தார். தொடர்ந்து இந்த புத்தகத்தின் வெளியீட்டு விழா கோவை சாய்பாபா காலனி பகுதியில் நடைபெற்றது. டெல்லியை சேர்ந்த அத்யான் புக்ஸ் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தின் இயல்பான பதிப்பை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் வேல்ராஜ் வெளியிட்டார். இந்த புத்தகத்தின் மிரர் எடிஷனை சேரன் அகாடமியின் நிறுவனர் உசைன் அகமது வெளியிட்டார். இதனை அடுத்து பேசிய புத்தகத்தின் ஆசிரியர் நாகராஜ் பாலசுப்ரமணியம் இந்த புத்தகத்திற்காக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகாரம் வழங்கி தன்னை பெருமைப்படுத்தியதாக கூறியுள்ளார். எல்லாத்துக்கும் வணக்கம். என்னோட பேர் நாகராஜ் பாலசுப்ரமணியம். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது த பிஹேவியர் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த புக் லான்ச் ஈவென்ட். நார்மலா லேண்ட், கோல்டு மாதிரியான ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை நம்ம பல தலைமுறைகளா பழகிட்டு இருக்கோம். பட் இந்த ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுல இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அவங்க உள்ள வரும்பொழுது அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிஹேவியர் இஷ்யூஸ், அது நிறைய வகையான இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஓவர் கான்ஃபிடென்ட், பயம், அதே நேரத்துல தப்பான முடிவுகள் எடுக்கிறது, அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிஹேவியர் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான இஷ்யூக்களை எப்படி ஓவர் கம் பண்றது, இன்னைக்கு ஜெனரேஷன் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை எப்படி கையாள்றது, அதை பத்தின சைக்காலஜிக்கல் புக்கு தான் இந்த பிஹேவியர் இன்வெஸ்டர். சென்னை திருவான்மையூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தந்தை மகன் இருவர் கைது செய்யப்பட்டனர். திருவான்மையூர், நீலாங்கரை உள்ளிட்ட ஈசிஆர் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திருவான்மையூர் காவல் ஆய்வாளர் முகமது புகாரிக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் தனிப்படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சென்னை நீலாங்கரை பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர் பிரபுவை கைது செய்து விசாரணை நடத்தினர். அதில் பிரபு மற்றும் அவரது தந்தை பிரகாஷ் இருவரும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. பின்னர் பிரபுவின் வீட்டில் சோதனை செய்த போலீசார் அங்கு பதுக்கி வைத்திருந்த 2.5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை இந்திய அரசு ஏற்க வலியுறுத்தி தனி ஈழக் கொள்கையாளர்கள் மயிலாடுதுறையில் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஈழத் தமிழர்கள் இலங்கை செம்மணியில் இனப்படுகொலைக்கு ஆளாகி புதைக்குழிகளில் உடல்கள் கிடைத்த காட்சியை தத்ரூபமாக காட்சிப்படுத்தியிருந்தனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் போன்று ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று இலங்கை அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஐநா பாதுகாப்பு குழு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். இதனை அடுத்து இலங்கையில் நடைபெற்றது மனித உரிமை மீறல், இனப்படுகொலைதான் என நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், இந்த படுகொலை குறித்து முறையான சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தனி ஈழக் கொள்கை பற்றாளர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், தமிழர் தேசிய முன்னணி திராவிடர் கழகத்தினர் மற்றும் தமிழர் உரிமை இயக்கங்களை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர். நாகையில் 4 வழி சாலை பணிக்கு மணல் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் பிரதாபரமாபுரம் ஊராட்சியில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 4 வழி சாலை பணிக்காக ஊராட்சி பகுதிகளில் உள்ள சின்னேரியில் 540 மீட்டர் பரப்பளவில் மண் குவாரி அமைக்க மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர். இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மணல் குவாரி அமைத்தால் நிலத்தடி நீர் உப்பு நீராக மாறும் என கூறி ஏரியில் மண் எடுக்க வந்த ஜேசிபி இயந்திரங்களை தடுத்து நிறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போலீசாரின் பாதுகாப்போடு மண் அள்ளும் பணியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என அறிவித்த நிலையில் போராட்ட ஒருங்கிணைப்பாளர்களை போலீசார் கைது செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நாகை தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் அருக்கன்குளத்தில் உள்ள 8 பெருமாள் தர்மபதி கோசாலையில் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. அருக்கன்குளத்தில் உள்ள 8 பெருமாள் தர்மபதி கோசாலையில் ஸ்ரீ கோபால கிருஷ்ணர் கோவில் அமைந்துள்ளது.
இக்கோவிலில் கடந்த 3 நாட்களாக கிருஷ்ணர் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முன்னதாக கோசாலையில் பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ கோபால கிருஷ்ணருக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு 58 வகையான பலகாரங்களால் நெய்வேத்தியம் நடைபெற்றது. இதனை அடுத்து கோசாலை பசுக்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் 5001 மண்பாண்டங்களில் கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணெய், நெய், அதிரசம் உள்ளிட்ட பலகாரங்கள் மற்றும் பழ வகைகளை வைத்து படையலிடப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை அருகே ஆடி கிருத்திகையை முன்னிட்டு ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை அடுத்த கீழ்மின்னல் கிராமத்தில் ரத்னகிரி அருள்மிகு பாலமுருகன் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் காவடி எடுத்து வந்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். பக்தர்களின் கூட்டம் அலைமோதியதால் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். திருப்பத்தூர் அடுத்த சித்திரக்கூடம் ஜலகாம்பாறை அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத வெற்றிவேல் முருகன் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. திருப்பத்தூர் அடுத்த ஏலகிரி மலை அடிவாரத்தில் பிரசித்தி பெற்ற வள்ளி தேவசேனா சமேத வெற்றிவேல் முருகன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி கிருத்திகை பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் கலந்து கொண்டு அலகு குத்தியும் காவடி எடுத்தும் தேர் எடுத்தும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் பால்குடம் எடுத்தும் முடி காணிக்கை செலுத்தியும் நேர்த்தி கடனை செலுத்தினர். பக்தர்கள் வருகை அதிகமாக காணப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை முன்னிட்டு சுற்றுலா தலமான ஜலகம்பாறையில் பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அல்ஜீரியா நாட்டில் ஆற்றில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 18 பயணிகள் உயிரிழந்தனர். அல்ஜீரியா நாட்டின் கிழக்கே அமைந்த அல்ஜீர்ஸ் நகரில் பேருந்து ஒன்று பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் அந்த பேருந்து திடீரென ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 18 பயணிகள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். 9 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் அவசர கால பணியாளர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அந்நாட்டு அதிபர் அப்துல் மஜீத் தெபவுன் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் நாடு முழுவதும் ஒரு நாள் துக்கம் கடைபிடிக்கப்படும் என அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்பு செய்திகள். திராவிட மாடல் அரசுதான் இந்தியாவிற்கான திசை காட்டி. தர்மபுரியில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்த வருமான வரி அமலாக்கத்துறையை பயன்படுத்தி வருகிறது மத்திய அரசு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு. பீகாரில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் பேரணி. இந்தியா திரும்பினார் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற சுபான்ஷு சுக்லா. டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.